Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்றைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரீத்தி அவர்களை வரவேற்போம். ஹலோ பிரீத்தி, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Hello Bharati, thanks for inviting me. I'm so happy to participate in this podcast. Thank you. தேங்க்யூ பிரீத்தி. வி ஆர் so happy to. முதலாவதாக உங்களை பற்றியும் உங்க சொந்த ஊர் பற்றியும் சொல்லுங்க. ஓகே பாரதி, ஷோர். ஸோ என்னோட ஊர் வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு ஊர், சின்னமனூர்னு ஒரு டவுனு. தேனி மாவட்டம் பற்றி சொல்லணும்னாலே ஃபுல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்டு, ரொம்ப நிறைய கோயில்கள், அப்புறமா புராண கதைகளில் இருக்கிற நிறைய நல்ல நல்ல இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் அந்த ஊரில் இருக்கும். நெல் நிறைய போடுவோம், ப்ளஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் கிரேப்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் வந்து புராண கதைகள் எல்லாம் இது இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அது வந்து பூலாநந்தீஸ்வர் கோயில்னு சொல்லுவாங்க. கோயிலோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் வந்து அது சுயம்பலிங்கமா தானா உருவான ஒரு சிவன். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி வேணா அதை பத்தி சொல்லலாம். ஒரு பால் விற்பனையாளர் வந்து டெய்லி அரண்மனைக்கு பால் எடுத்துட்டு போவாங்க. எவ்ரி டைம் போகும்போது அந்த பாதையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவர் வந்து பாலை சிந்தி சிந்தி எடுத்துட்டு போவாரு. இது கொஞ்ச நாளா நோட் பண்ண அந்த ராஜா வந்து அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்கணும்னு விருப்பப்பட்டு அதை வந்து வேலையாட்கள் கூப்பிட்டு தோண்ட சொன்னது. டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இருந்த மரத்துல, அந்த பூலா மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துல இருந்து பிளட் வந்துச்சு. இன்னும் நல்லா இன்டெப்தா தோண்டும் போது அங்கிருந்து ஒரு சிவன் வந்து தானா தோன்றியதா சொல்றாங்க புராண கதையில. அதனாலதான் வந்து அந்த இடத்துல உடனே வந்து அந்த ராஜா வந்து ஒரு கோயில் அமைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோயில் வந்து இன்னைக்கு எங்க ஊருக்கு ஒரு அடையாளமா அது மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். சொல்லும் போதே நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஹோம் ஃபீல் டச் இருக்கும்ல. அந்த கதையை பத்தி பேசும்போதே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ அது நான் சின்ன வயசுல இருந்து அதை கேட்டு அங்கனே வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கதையை கேட்டு. அந்த கோயிலுக்கு போய் நம்ம அங்க உட்கார்ந்துருக்கும் போது ரொம்பவும் நல்லா இருக்கும். அந்த கோயில்ல வந்து செப்பு தகடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாமே இந்த பாண்டிய காலத்தோட கதைகள்ல லிங்க் ஆயிருக்கும். அதுல நிறைய அதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது வந்து மகா சிவராத்திரி அப்போ அது ஒரு பெரிய விஷயமா கொண்டாடுவாங்க. பக்கத்து ஊர்கள்ல இருந்து, ஈவன் மதுரையில இருந்து, சுத்தி இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருந்தும் அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சு நம்ம அதை வழிபட்டோம்னா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் எங்க கோயிலோட சிறப்பம்சம், எங்க ஊரோட அடையாளமும் கூட. அதை தவிர மேகமலை இருக்குங்க. ஸோ நம்ம ஊர்ல இருந்து அப்படியே ஒரு 1/2 hour டிராவல் பண்ணோம்னா அழகா போய் மேகமலை போயிட்டு வந்துடலாம். இப்போ ரொம்ப டூரிசம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க சின்னமனூர் வழியா மேகமலை போகலாம். அவ்வளவுதான். என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாம் நான் எங்க ஊர்ல தான் பண்ணேன். தேங்க்யூ. ஒரு குட்டி கதையோட உங்க ஊரை பத்தி சொன்னது மிகவும் சிறப்பு. அடுத்து கஸ்டமர்களை மையப்படுத்தி நீங்க தொடங்கிய பிசினஸ் டு கஸ்டமர், அதாவது B2C பிசினஸ் மாடல் எப்படி ஒரு பிசினஸ் டு பிசினஸ், அதாவது B2B மாடலாக விரிவடைந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஷியோர் பாரதி. ஜென்ரலாக வந்து எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. சின்னதாக நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் வந்து 2 years பேக் வந்து ரூட்ஸ் பொட்டிக் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தேன். பேசிக்கலி என்னென்னா, நான் கிட்ஸோட ட்ரெடிஷ்னல் கிளாத்திங், நம்மளோட கல்ச்சரல் பட்டு பாவாடை, வேஷ்டி, குர்தா, இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நான் செல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா போயிட்டு இருந்ததுங்க இனிஷியலாக. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு எனக்கு. ரெண்டாவது வந்து நம்ம யூகேல இருக்கிறனால எனக்கு இது வந்து கொஞ்சம் சீசனல் பிஸ்னஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் வந்தால் கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும், அப்புறம் திருப்பி ரன் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ஒரு பேட்டர்னாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதை வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ட்டுனா என்ன பண்ணேன்னா, ஆல்ரெடி இது ரன் ஆகிட்டு இருக்கிற மாடல் தான், லைக் கன்சைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம சுற்றி இருக்கிற லோக்கல் ஷாப் பிஸ்னஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட வந்து என்னோட இன்வென்ட்ரிஸை வந்து நான் கொடுத்துருவேன். அவங்க வந்து அதை வந்து சேல் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு கமிஷன் எடுத்துட்டு ஐ கெட் பெய்டு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால வந்து இப்போது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற எனக்கு வந்து கஸ்டமர் ரீச் கம்மியாக தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு ஷாப்பு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும், டிராஃபிக் எவ்ரிடே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது நமக்கு அது ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கும் அது வந்து ஆல்ரவுண்டாக ரன் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அது இப்போது ஓகே, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நான் ஒரு 3-4 ஷாப்ஸ்ல கொஞ்சம் டைப் வச்சிருக்கேன். இப்படிதாங்க நான் வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸ்ல இருந்து பிசினஸஸ் கூட கொஞ்சம் டீல் பண்ண ஆரம்பிச்சேன்.
இதுலேருந்து என்னன்னா வந்து இப்போ சப்போஸ் நமக்கு பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரதான் செய்யும். இப்போ சேலஞ்சஸ் வரும்போது நம்ம சஸ்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஒன்று ஃபெயில் ஆனாலும் அடுத்த வழியில் போய் தான் ஆகணும். அப்படி தான் நான் இதில் போனேன். ஒரு பிசினஸின் தேவைக்கு ஏற்ப அதுல நம்ம கொண்டு வரும் மாற்றங்கள் எவ்வளவு முக்கியங்கிறத தெளிவா புரிய வச்சிங்க. பிசினஸோட சேர்த்து உங்க நேரத்தை மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்காகவும் செலவு செய்யறதா கேள்விப்பட்டேன். அந்த அனுபவம் என்ன? அது நம்ம சமூகத்துக்கு எப்படி உதவுது? கண்டிப்பா பாரதி. இதோட டிரைவுமே வந்து என்னோட பிஸ்னஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரெண்டு மூலமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு அகல்ல ஜாயின் பண்றதுக்கு. அகல் வந்து இட்ஸ் அ சேரிட்டி ஆர்கனைசேஷன். இதுல வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் டீம்ல நான் ஜாயின் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இனிஷியலா அது மீடியா ரோல் இல்ல, பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ட்ரை இட். இதுல ஜாயின் பண்ணிட்டேன். அதுல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். பேசிக்கா அவங்க வந்து நிறைய சர்வீசஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபார் அவர் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்காக. தே டூ ஃப்ரீ கவுன்சிலிங் ஃபார் அப் டு 8 செஷன்ஸ். லைஃப் கோச்சிங் பண்றாங்க, பேரண்டல் சப்போர்ட் பண்றாங்க. கவுன்சிலிங்னா வந்து தே டூ ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் லைக் சிபிடி பண்றாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பண்றாங்க. நிறைய லைஃப் டிரான்சிஷன்ஸ் கோ த்ரூ பண்றோம் இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இது மூலமா வந்து எமோஷ்னல் வெல்பீயிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். இது வந்து என்னோட பர்சனல் லைஃபுக்குமே ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு யாருக்காவது ஹெல்ப் தேவை அப்படின்னா தே கேன் ஆல்வேஸ் ரீச் அகல். தே ஆர் ஸோ சப்போர்ட்டிவ். இவங்க வந்து காஃபி செஷன்ஸ் பண்ணுறாங்க. லைக் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பேசுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணலாம். இது வந்து ஓப்பன் டு ஆல் தான். நம்ம கம்யூனிட்டி பீப்புள் யாருக்காவது கண்டிப்பாக அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரீ டு ஜாயின். நான் வந்து காஃபி செஷனோட போஸ்டர் வந்து நான் பாரதிக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ. மிகவும் பயனுள்ள தகவல். அகல் சேரிட்டி பற்றிய மற்ற விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். இப்போது நீங்கள் UK மற்றும் இந்தியாவில் வில் அமைக்கும் செயல்முறையில் இருக்கிறீர்கள். NRI குடும்பங்களுக்கு இது ஏன் மிகவும் முக்கியம்? கண்டிப்பா பாரதி, இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டு பி ஃப்ரேங்க், நம்ம கம்யூனிட்டிலேயோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ நான் ரியலைஸ் பண்ணதை சொல்கிறேன். யாருமே வந்து பிளானிங் பற்றி யோசிக்கிறோமே தவிர, லைக் நம்ம கிட்ஸை பற்றி யோசிக்கிறோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், நம்ம எங்கே வீடு வாங்கணும், எவ்வளோ சேவ் பண்ணணும், அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணுறோம். ஹாலிடேஸ், இன்க்ளூடிங் ஹாலிடேஸ் கூட நம்ம பிளான் பண்ணுறோம். ஒன்ஸ் இன் இயர் நம்ம இங்கே போகிறோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம அங்கே போகிறோம்னு பிளான் பண்ணுறோம். பட் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது, வாட் இஃப் யூஆர் நாட் தேர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை வந்து ஒரு எமோஷ்னல் விஷயமா நம்ம பார்க்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எதையுமே நம்ம எமோஷ்னலாக பார்த்து நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், எதுக்காக எடுக்கிறோம்? இட்ஸ் ஜஸ்ட் அ சேஃப்டி பிளானிங் இல்லையா? நம்ம பின்னாடி வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, ஜஸ்ட் வி ஷுட் ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் நம்ம எடுக்கிறோம். கார் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். வில்லும் வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். இது ஏன் வந்து நான் இப்போ யோசிக்கிறேன், இப்போ நான் ஜஸ்ட் இன் ஏர்லி 30s மிட் 30ஸ்ன்னு சொல்லலாம். ஏன் எனக்கு இப்போ அதை பற்றி திங்கிங் வந்துச்சு, ஏன் நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற இதை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு 2 யங் கிட்ஸ் இருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் எகோ வரைக்கும் எனக்கு இந்த தாட்டே கிடையாது. வில்லுனா வந்து ஒரு என்ன சொல்கிறது, வயசானவங்களோ வேலை, நமக்கு அதை பற்றி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் இருந்தேன். பட் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். வில் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் கிட்ஸ் அஸ் வெல். இப்போ நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படின்னா, யார் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும், எப்படி பார்த்துக்கணும் என்ற கொண்டு நம்ம அதை வந்து ஃப்ரேம் பண்ணலாம். நம்மளோட விஷயம் வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் அஸ் தட். ஸோ அதனால எல்லாருமே வில் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட வேண்டுகோள். ஸோ வில்ல அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு ஏன் இது இம்பார்ட்டண்ட் அஸ் அன் NRI, ஏன் நம்மளுக்கு இது இம்பார்ட்டன்ட் நம்ம நினச்சோன்னா, நம்மளோட லைஃப் வந்து இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 2 countries. 2 கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கு, 2 பாலிசிஸை சார்ந்திருக்கு, 2 டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸை சார்ந்திருக்கு. இவ்வளோ விஷயம் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளோட திங்கிங்கில், நம்மளோட பிளானிங்கில் நம்ம கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணிடலாம் இன் அ வர்ஸ்ட் சிச்சுவேஷன். அதனால தான் வந்து இது NRIஸ்க்கு ரொம்பவே முக்கியம். ஸோ NRIஸ்க்கு வந்து இந்தியாலையும் எனி அதர் கண்ட்ரி அதர் தன் UK தனித்தனியாக இருக்கலாம், அதர்வைஸ் சேர்ந்தும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான். நான் வந்து தனித்தனியாக பண்ணுற மாதிரி தான் என்னோட பிளான் இருக்குது. ஸோ அப்படி தான் நான் என்னோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்லி சேஃப்டி பிளானிங், எவ்ரி ஒன் ஷுட் திங்க் அபவுட் இட் இன் எனி பாயிண்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோன்றதை
வந்து ஒரு பிளானிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஈவன் ஏஐ யூஸ் பண்ணி கூட. நம்மளோட அசெட் லைக் இந்தியாவில் வந்து இப்போ ஹவுஸ், லேண்ட், வி ஹவ் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் லைக் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கலாம், இந்தியாவில் பிஸ்னஸஸ் கூட இருக்கலாம். சேம் அப்ளைஸ் டு யூகே. இங்கே கூட நமக்கு சேலரி அக்கௌண்ட், பென்ஷன் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் தனியா இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா எதர் வி கேன் டூ இட் த ஹெல்ப் ஆஃப் லீகல் பீப்புள் லைக் சாலிசிட்டர் அப்ரோச் பண்ணலாம். வில் ரைட்டிங் சர்வீசஸ் கூட இருக்காங்க. நம்மளா ஓனா கூட எழுதலாம். பட் நம்ம ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் மச் ஈஸியர் அண்ட் லீகலி வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். அது ஃபியூ £100 தான் அதுக்கு சார்ஜஸ் ஆக போகுது. ஸோ அதை கூட கன்சிடர் பண்ணலாம். நம்ம யூகே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. பட் இந்தியாவில் தான் வந்து யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல். நம்ம வந்து ஒரு லீகல் அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இங்கே வந்து இண்டிபெண்டன்ட் விட்னஸஸ் இருக்கணும். 2 விட்னஸ் இருக்கணும் யூகேல. அண்ட் தே கேனாட் பி பெனிஃபிஷரிஸ். அவங்க பெனிஃபிஷரிஸாக இருக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ஃப்ரேம்ட், நம்ம வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் லீகல் அட்வைசரும் கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒன் அஸ் அன் என்ஆர்ஐ. நம்ம அது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம அதை பண்ணணும். அதில் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது லைக் ப்ரோபேட்னா வந்து இட்ஸ் அ லீகல் டேர்ம் டு ட்ரான்ஸ்ஃபர் தி அசெட். அது ப்ராசஸ் சொல்கிறாங்க. டேக்ஸ் பிளானிங்க்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலி. எந்த வயதிலும் என்ஆர்ஐயாக இருப்பவர்கள் வில் அமைப்பதின் முக்கியத்துவத்தை தெளிவாக விளக்கியதற்கு நன்றி. அத்துடன் நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட அனைத்து கருத்துக்களும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இன்றைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பாரதி. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னை இன்வைட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி வீக் நீங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்து உங்களோட எல்லா இன்புட்ஸையும் கொடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சு ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ கீப் டூயிங் இட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் பாரதி. தேங்க்யூ. மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ பிரீத்தி. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.